ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம். நம்ம கார்டன் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அப்புறம் எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்தா போதும். நம்ம வீடியோ 7 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது அவரைச்செடி. அவரை செடியில் பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம உரம் கொடுத்த பிறகு நிறைய பூக்கள் வந்தது. பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே கொட்டி கிடக்கு பாருங்கள். எல்லாமே அவரை செடியோட பூக்கள் தான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி பூக்களை எல்லாமே பறிச்சிட்டேங்க. காலையில் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். இது நான் சண்டேவே உங்களுக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணிவிட்டேன். மண்டே தான் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சாமந்தி செடியில் இருந்த பூக்கள் எல்லாமே பறிச்சாச்சு. நிறையவே பூக்கள் இருந்த பூக்கள் எல்லாமே பறிச்சாச்சு. ஓரளவு இருந்தது சாமந்தி, அதெல்லாம் பறிச்சாச்சு. நம்ம சங்குப்பூ செடி நிறைய பூத்து இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா பூக்கள் இல்லை இப்போது. ஆகும், ஒரு வாரம் கழித்து மெதுவாக பூப்பாங்க. செம்பருத்தி இது பதியம் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது. எல்லா செடியுமே செம்பருத்தி செடி 2 செடி இருக்குது. 2லேயுமே நம்ம பதியம் போட்டு எடுத்து வச்சு தான் இது தங்கச்சிக்காக ரெடி பண்ணி வச்சுது. அதுலேயும் 2 பூக்களாக பூத்துக்கிட்டு இருக்குது. இந்த நித்தியமல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக இதுவுமே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் செவ்வரளி, காலையில் ஷார்ட்ஸில் எல்லா பூக்களையுமே பார்த்துருப்பீங்க. செவ்வரளியில் நிறையவே பூக்கள் இருந்தது, அதையும் பறிச்சாச்சு. இன்று கிருத்திகைங்கிறதுனால வீட்டில் செடிகளில் இருந்த பூக்கள் எல்லாமே பறித்து சாமி படத்துக்கு வச்சாச்சு. ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு துளிர் வருது. ஒரு மொட்டு 2 மொட்டு இருந்ததில் 1 பூக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏற்கனவே நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த செடியில் இருந்த பூக்கள் 2 பறித்தோம். அப்புறம் 2 தக்காளி பழுத்து இருந்தது, அதையும் பறித்தேன். சரி, அது வீடியோ போடும்போது நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம போடுறது வாரத்தில் ஒரு நாள் தான் வீடியோ போடுறேன். கூட ஒரு நாள் போடலாம்னு போட்டுட்டு இருந்தேன். ஆனால் வியூஸ் போகலங்கிறதுனால மறுபடியும் ஒரு நாள்லேயே நிப்பாட்டியாச்சு. பார்ப்போம். டெய்லியும் பெரிய வீடியோ போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளியும் கீழே அடியில் ஒரு மாதிரி இருந்தது, அப்படியே பழுத்திருக்கு. சரி, எடுத்தாச்சு, கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தக்காளி செடி பார்த்திங்கன்னா தக்காளி எல்லா செடியிலையுமே தக்காளி நிறையா வந்திருக்கு. அன்றைக்கி பறித்ததில் பூக்களும் நம்ம தக்காளியும் செம்பருத்தி பூ தான் நிறையா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறித்தது இதுலேயும் செம்பருத்தி பூவும் இருக்குது, சாமந்தி பூவும் இருக்குது, செவ்வரா இருக்குது, செவ்வாரிலையும் இருக்குது. எல்லாமே பறிச்சாச்சு. அப்புறம் இந்த ரோஸ் 1 பூக்கிற மாதிரி இருக்குது, 1 மொட்டு இருக்குது. அதுக்கு மேலே நம்மளுக்கு துளிர் வரலை. ஏன்னா போன தடவை துளிர் நிறைய மொட்டுகள் இருந்தது, பூத்துது. இது ஒயிட் ரோஸு. இப்போ தான் அதுவும் 2 துளிர் வருது. இந்த புதினா சொல்லி ஆகணும். ஒரே ஒரு கிளை தான் இதில் இருந்தது. இதில் இப்போ உரம் கொடுத்தோம். இந்த உருளைக்கிழங்கு செடிக்காக நான் நம்மளுக்கு உரம் கொடுத்தேன். உரம் கொடுத்ததில் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக புதினா நல்லாவே துளிர் எடுத்து நல்லா பெரிய பெரிய இதெல்லாம் வந்திருக்குது. அப்படியே பார்த்தோம்னா சாமந்தி இது நல்லாவே பூத்துட்டு இருந்தது. உங்களுக்கே தெரியும், வீடியோவை ஷார்ட்ஸுன்னு எல்லாத்துலேயுமே சாமந்தி வச்சு நான் பாட்டு போட்டு இருப்பேன். அவ்வளோ அழகாக பூத்துட்டு இருந்தது. இப்போவும் மொட்டு வருது, ஆனால் பூக்கள் அந்த அளவுக்கு விரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்னதாக பூத்துட்டு அப்படியே வாடிடுது. நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்கள். வெயில் காரணமாக என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு பூக்கள் பூக்கலை. ஆனால் மொட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது, பூக்கள் விரியலை. அப்புறம் இந்த அவரையும் பார்த்திங்கன்னா நிறையாவே மொட்டை வச்சு பூத்துருக்குது. இன்னும் பிஞ்சு வரலை. பார்த்திங்கன்னா மொட்டு ஒரு மொட்டு வைக்கிற இடத்துலையும் 5-6 மொட்டை எடுக்கிற மாதிரி எடுக்குது. இப்போது நம்ம உரம் கொடுத்த பிறகு அந்தளவுக்கு மொட்டை எடுக்குது. பட் அதோட அவரை காய் மட்டும் வைக்க மாட்டேன். இந்த செடியில் அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதோ வந்திருக்கு பாருங்கள். இது போல் ஒரு இடத்துல 3, 4, 5ன்னு ஒரு கிளையில வச்சுது. இந்த கிளையில காய் பாருங்கள், 3 காய் தான் போட்டிருக்குது. இதில் அவ்வளோ அடுக்கு அவ்வளோ இருந்தது.
பூ எல்லாமே கொட்டிடுச்சு. 3 காய் தான் போட்டிருக்குது. இப்போவும் நிறைய கிளை எடுத்து அந்த செடியில் நிறைய பூக்கள் இருக்குது. காய் எப்படி வரும்னு தெரியல. இதுக்கு மேலே அந்த காயும் இருக்கிற 3 காயும் இன்றைக்கி பறிச்சிட வேண்டியது தான். முத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதையும் பறிச்சிடுவேன். எல்லாமே தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தக்காளி வந்திருக்குது நமக்கு. இந்த தக்காளி செடிக்கும் இந்த அவரை செடி தான் ரொம்ப பூக்கள் கொட்டுது. அந்த அவரை செடிக்கும் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஒன்றுமே இல்லைங்க, வேருக்கும் ஊற்றி விடலாம். அதை நல்லா புளிச்ச தயிர் எடுத்து மோராக அடிச்சிக்கங்க. அந்த மோர் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறவங்க நல்லா அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விடுற டைமிங் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஈவினிங் நைட்டில் கூட நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல பலன் கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் இப்போது எனக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடியில் 2 காய் போட்டிருந்தது. அதில் ஒன்று பாருங்கள் அழுகிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் பார்க்குறேன். வீடியோ எடுக்கும்போது பார்த்தா அப்படியே அழுகி போயிருக்குது. அது மல்லி செடிக்குள்ளே நிற்கிது. ஹைட்டாக வளர்ந்துட்டு போயிடுச்சு. அது குச்சி வச்ச பிறகும் நிற்கலை. குச்சி சின்னதாக மெலிசாக இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. மறுபடியும் சாஞ்சி தான் கிடக்குது. பார்த்தா ஒரு காய் அழுகிட்டுருக்கு, ஒரு காய் தான் இருக்குது. மல்லிச்செடி அடுத்தால பார்த்திங்கன்னா மல்லிச்செடி கட் பண்ணி விட்டு நல்லாவே துளிர் வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா 2 கிளை காஞ்சிருக்குது. ஏன்னு தெரியல. முதல்ல இந்த சைடாக வச்சுருந்தேன். செவத்து பக்கமாக இருந்தப்போ அதில் நிறைய கடி எறும்புகள் இருந்தது. அதனாலவா இல்லை ஈரம் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் காஞ்சதான்னு தெரியல. நல்லா துளிர் வந்துட்டு இருந்தது. 2 கிளை காஞ்சிருக்குது. அதை கவனிக்கணும். பூக்களும் நம்மளுக்கு அடுக்கு மல்லியும் வரலை, இந்த மல்லியும் வரலை. இருவாச்சி மல்லி இது. இந்த இருவாச்சி மல்லிலையும் இன்னும் பூக்கள் வரலை. உரமும் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் மொட்டுக்கள் வைக்கலை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆனால் விடக்கூடாது. ஏன்னா நான் பதியமும் போடலை. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த செடி பதியம் போட்டு அது செத்து போச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா வந்தது. எடுத்து வச்சு இதில் வந்துட்டு இருந்தது. இப்போது இது நம்மளுக்கு மொட்டுக்கள் வைக்காமல் நின்றுக்கிட்டு இருக்குது. சரி பார்ப்போம். அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா எலுமிச்சையில் நல்லாவே துளிர் வந்திருக்குது. ஆனால் நம்மளுக்கு இன்னும் பூ வைக்கலை. ஏன்னா இது விதை போட்டு வந்தது தான். விதை போட்டு வந்தது எப்போவுமே நல்லா பெருசாக வந்த பிறகு தான் வரும். அதுவும் தரையில் வச்சுருந்தா இன்னும் மரமாக ஆகி அப்புறம் தான் வரும். நம்ம தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ லேட்டாக தான் ஆகும். பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.